Hi students, welcome to KNA's Physics Revision Checklist Series. இன்னைக்கு நம்ம யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் தான் பார்க்க போறேன். அதில் டைமென்ஷன்ஸ் எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணலாம், எப்படி அதை அப்ளை பண்ணலாம் அதுதான் பார்க்குறேன். ஓகே, let us go to the class. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் மீன்டு பை எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஐடியா. ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் மெஷரபிள் குவான்டிட்டிஸ். ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மெஷர் பண்ண முடியுந்த குவான்டிட்டிஸ் மட்டும்தான் நம்ம என்ன சொல்லும், ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லும். அப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, டைம், மாஸ், டென்சிட்டி இதெல்லாமே ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தான். ஆனால் நமக்கு இப்போ மெஷர் பண்ண முடியாத இருக்கின்ற குவான்டிட்டிஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆகுமா? ஆகாது. இப்போ ஹாப்பினஸ் நமக்கு ஃபீல் பண்ண முடியும், ஆனால் இது ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக கிடையாது. வை? பிகாஸ் இட் கேனாட் பி டைரக்ட்லி மெஷர்டு. இப்போ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி பேசிக்கலி ரெண்டு விதமாக இருக்கு. வாட் இஸ் தட்? ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்ட். இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கு? சயின்டிஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கு. ஒரு செட் ஆஃப் குவான்டிட்டிஸ் வந்து ஃபண்டமெண்டலாக நினைச்சிட்டு இருக்கு. நம்ம வந்து ஃபாலோ பண்ண சிஸ்டம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வாட் இஸ் தட் சிஸ்டம்? தட் சிஸ்டம் இஸ் கோல்டு வாட்? எஸ்ஐ சிஸ்டம். ஓகே, அப்போ இந்த எஸ்ஐ சிஸ்டத்தில் வந்து எவ்வளோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கு? 7 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கு, 2 சப்ளிமெண்டரி யூனிட்ஸ் கூட இருக்கு. ரைட்? இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இன் எஸ்ஐ சிஸ்டம் அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குது. வாட் இஸ் தட்? மாஸ், லெங்த், டைம், டெம்பரேச்சர், electric current, luminous intensity and the amount of substance. அது உங்களுக்கே தெரியும். அதிൻ്റെ சிம்பிள்ஸ் நான் இங்கே போட்டிருக்கு, அது பாருங்க. அதே மாதிரி நமக்கு 2 சப்ளிமெண்டரி யூனிட்ஸ் கூட இருக்கு. சப்ளிமெண்டரி யூனிட்ஸ் பிளெயின் ஆங்கிள். பிளெயின் ஆங்கிள்ட யூனிட் தெரியும்ல? பிளெயின் ஆங்கிள்ட யூனிட், வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பிளெயின் ஆங்கிள்? பிளெயின் ஆங்கிள்ட யூனிட் வந்து ரேடியன் வரும். ஓகே, ரேடியன். அண்ட் சோலிட் ஆங்கிள்ட யூனிட் எது வரும்? ஸ்டெராடியன். ஓகே, ஸ்டெராடியன். இப்போ இவ்வளோ விஷயங்கள் தான் நம்ம ரொம்ப பேசிக்கலி இருக்குது. நான் இந்த பேசிக் ஃபேக்ட் ரொம்ப எலாபரேட்டாக சொல்லலை, ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கு. இட் இஸ் எ ரிவிஷன் செக்லிஸ்ட். ஓகே, நவ் வாட் இஸ் மீன்டு பை டைமென்ஷன் ஆஃப் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி? அப்போ அதில் டெஃபினேஷன் பாருங்க. தே ஆர் த பவர்ஸ் டு விச் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஷுட் பி ரைஸ்ட் இன் ஆர்டர் டு கெட் த டிரைவ்டு குவான்டிட்டி. அப்போ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நமக்கு 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். நம்ம ஏற்கனவே சொல்லிய மாதிரி ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் நம்ம பார்த்தாச்சு. டிரைவ் என்னது? இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி யூஸ் பண்ணிட்டு எழுத முடியுந்த குவான்டிட்டிஸ் தான் we are calling derived quantities. For example, you are saying what? Volume. இப்போ பாருங்க, வோலியத்துக்குள்ளே நம்ம எடுத்தால் இந்த ஒரு 3 லெங்க்ட ப்ராடக்ட் தானே, லெங்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். அப்போ therefore I can say that லெங்த் கியூப் എന്നുള്ള டேர்ம்ஸில் you can write what? வோலியம். அப்போ therefore வோலியத்துக்குள்ள ஆறு தான் இருக்கு, இந்த லெங்த் தான் இருக்கு, அது 3 வாட்டி ப்ராடக்ட் எடுத்திருக்கு. அப்போ இந்த வோலியம் கிடைக்கிறதுக்கு இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் எவ்வளோ பவர்லேக்கு ரைஸ் பண்ணணும் பாருங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி L பவர் 3 வருது. இந்த 3 தான் நம்ம என்ன சொல்லுது? திஸ் பவர் இஸ் கோல்டு வாட்? டைமென்ஷன். திஸ் பவர் இஸ் கோல்டு வாட்? டைமென்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டு எழுதும்போது மாஸ், லெங்த், டைம் ஆர் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இன் மெக்கானிக்ஸ். அப்போ அதனாலே நமக்கு வோலியம் எப்படி எழுதாம்? வோலியம் கேன் பி ரிட்டன் அஸ் மாஸ் பவர் 0, டைம் பவர் 0, L கியூப். இந்த ஃபார்மேட்டில் எழுதாம். திஸ் இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் வாட்? வோலியம். இந்த டைமென்ஷனல் எக்ஸ்பிரஷனுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஒன் மோர் எக்ஸாம்பிள், வி ஸ்டடி வாட்? வெலாசிட்டி. வெலாசிட்டி என்னது? வாட் இஸ் தட் வெலாசிட்டி? வி நோ தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை வாட்? டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். இப்போ பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் பேசிக்கலி லெங்த் ஒன்லி டிவைடட் பை வாட்? டைம். டைம் இஸ் வாட்? T. இப்போ therefore டைமென்ஷன் யூ ஆர் கெட்டிங் வாட்? LT பவர் -1. LT பவர் -1. இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா எழுதும்போது we can write m பவர் 0, L பவர் 1, T பவர் -1. This is the dimensional equation or dimensional formula for what? Velocity. இந்த மாதிரி ஒவ்வொரு குவான்டிட்டியும் டைமென்ஷன்ஸ் நமக்கு எழுத தெரியும். ஆனால் நம்ம இந்த பேசிக் விஷயங்கள் அல்ல பார்க்க போறேன். ஒரு ப்ராப்ளம் ஓரியன்டா நமக்கு நீட்டுக்கு கேட்குന്ന டைமென்ஷன் ஆஃப் ஏ குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலி எல்லா குவான்டிட்டியும் டைமென்ஷன்ஸ் நமக்கு மெமரைஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ அதனால ரொம்ப எசென்ஷியலாக சம் குவான்டிட்டிஸ் மட்டும் நம்ம மெமரைஸ் பண்ணி வைக்கும். பாக்கி எல்லா டைமென்ஷன்ஸும் கொஞ்சம் கனெக்ஷன்ஸ், கொஞ்சம் ரிலேஷன்ஸ், கொஞ்சம் லாஜிக்ஸ், கொஞ்சம் ட்ரிக்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டு எப்படி மெமரைஸ் பண்ணலாம், அதுதான் நம்ம மெயினாக இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஷால் வி கோ? பாருங்க, இம்பார்ட்டண்டான டைமென்ஷன்ஸ் எதெல்லாம் மெமரைஸ் பண்ணி வைக்கலாம். அப்போ therefore ஈஸி இம்பார்ட்டண்டான டைமென்ஷன்ஸ் எதுன்னு கேட்டாலும் லெட் அஸ் see. பாருங்க, இங்கே நமக்கு மெமரைஸ் பண்ணலாம். வெலாசிட்டி. வெலாசிட்டி நம்மளை எப்படி எழுதாம்? LT பவர் -1. வெலாசிட்டி கேன் ஈஸிலி ரைட் LT பவர் -1. Acceleration எப்படி எழுதாம்? LT பவர் -2. velocity by time. Force is what? Mass into acceleration. Therefore fundamental MLT பவர் -2. இனி அடுத்தது எது வரும்? எனர்ஜி. எனர்ஜி வரும்போது எது வரும்? force into length. அதுதானே எனர்ஜி. அதனாலே it is ML square T பவர் -2. And finally we will memorize what? Electric charge.
எலக்ட்ரிக் சார்ஜ் ஆகும்போது எப்படி மெமரைஸ் பண்ணலாம்? கரண்ட் இன்டு டைம். கரண்ட் இஸ் வாட்? ஆம்பியர் டைம். இப்போ பாருங்க, இவ்வளோ செட் ஆஃப் குவான்டிட்டிஸ் நான் இங்கே எழுதியிருக்கு. செட் ஆஃப் குவான்டிட்டிஸ் நீங்கள் எசென்ஷியலாக மெமரைஸ் பண்ணணும். வெலாசிட்டி, ஆக்சிலேஷன், ஃபோர்ஸ், எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜ். இனி வருന്ന ஒவ்வொரு குவான்டிட்டிஸும் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் எனிதிங் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி எழுதுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறது. அப்போ அந்த கனெக்ஷன்ஸ் மட்டும் மெமரைஸ் பண்ணியா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது ஈஸியாக மெமரைஸ் பண்ணதுக்காக நான் ஃபோர்ஸ் ரிலேட்டட் டைமென்ஷன் சொல்லுது. பாருங்க, ஃபோர்ஸ் ரிலேட்டட் மீன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ml t பவர் -2 அது தெரியும். இனி பாருங்க, ஃபோர்ஸ் இன்டு லெங்த். ஃபோர்ஸ் இன்டு லெங்த் எப்படி தெரியும்? ஃபோர்ஸ் இன்டு லெங்த், ஃபோர்ஸ் இன்டு லெங்த் we know that ஒர்க் வரும். ஒர்க் தான் எனர்ஜி, அதுதான் எது? டோர்க். அப்போ ஒர்க், எனர்ஜி, டோர்க் எல்லாமே ஒரே டைமென்ஷன் தான் வரும். இட் இஸ் டினோட்டட் பை ஃபோர்ஸ் இன்டு லெங்த். அப்போ ஃபோர்ஸ் நம்ம படிச்சு வச்சிருக்கு, லெங்த் இஸ் ECL. அப்போ அது வச்சுட்டு நம்ம கனெக்ட் பண்ணி எழுதும். பாருங்க, இப்போ ஒர்க், எனர்ஜி. எனர்ஜின்னு கேட்கும்போது சில கொஸ்டின்ஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி, சில கொஸ்டின்ஸில் வந்து கைனட்டிக் எனர்ஜி, சிலதில் ஹீட், லைட் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, அந்த மாதிரி எந்த ஃபார்ம் எனர்ஜி வந்தாலும் ரிமெம்பர் இட் இஸ் ஃபோர்ஸ் இன்டு லெங்த் only. டோர்க் ஆல்சோ டைமென்ஷனலி ஈக்குவல் டு வாட்? எனர்ஜி. இனி பாரு, ஃபோர்ஸ் பை லெங்த். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்ஸ் பை லெங்த். ஃபோர்ஸ் பை லெங்த் ஆகும்போது பாருங்க, ஃபோர்ஸ் பை லெங்த், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அண்ட் சர்ஃபஸ் டென்ஷன். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அண்ட் சர்ஃபஸ் டென்ஷன். அடுத்தது வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா, ப்ரெஷர் வரும், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வரும். மோடுலஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டி. மோடுலஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல? யங்ஸ் மோடுலஸ், பல்க் மோடுலஸ் அண்ட் ஷியர் மோடுலஸ் ஈட்டா. இது எல்லாமே நமக்கு ப்ரெஷர் ஓர் ஸ்ட்ரெஸ் ஓர் ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படி வச்சுட்டு மெமரைஸ் பண்ணலாம். நவ் பாருங்க, ஃபோர்ஸ் பை சார்ஜ். ஃபோர்ஸ் பை சார்ஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். that is electric field intensity. that is electric field intensity. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிக்கும்போது நம்ம படிக்கிற குவான்டிட்டி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. that is force by charge. இப்போ ஃபோர்ஸ் ரிலேட்டட் பண்ணிட்டு பாருங்க, ஃபோர்ஸ் இன்டு லெங்த், ஃபோர்ஸ் பை லெங்த், ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ் பை சார்ஜ். இது நம்ம மெமரைஸ் பண்ணணும். ஓகேவா? நவ் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டி இஸ் வாட்? எனர்ஜி. நவ் எனர்ஜி ரிலேட்டட். எனர்ஜி ரிலேட்டட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நிறைய ரிலேஷன்ஸ் நான் இங்கே சொல்கிறேன். அது நீங்கள் ஒரு 1-2 வாட்டி எழுதி படித்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அதை மெமரைஸ் பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எனர்ஜி பை வால்யூம். என்னடா இந்த எனர்ஜி பை வால்யூம், அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் என்னது? எனர்ஜி பை வால்யூம், எனர்ஜி டென்சிட்டி இக்குவேஷன், அதே மாதிரி ப்ரெஷர் இக்குவேஷன், இது எல்லாமே எனர்ஜி பை வால்யூம். அப்போ எனர்ஜி ஈஸியாக தெரியும், ml² t பவர் -2, வால்யூம் L³ ஈஸி தானே. அப்போ இனி பாரு, எனர்ஜி டென்சிட்டிக்கு ஒன் மோர் ரிலேஷன் இஸ் தேர், half epsilon 0 E square. half epsilon 0 E square. ஞாபகம் இருக்கா? half epsilon 0 E square அது எங்க பார்த்திருக்கே? half epsilon 0 E square எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதே மாதிரி half 1/mu0 B square இதுவும் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். பாருங்க, ஒரு சில கொஸ்டின்ஸ்ல வந்து டைரக்ட் half epsilon 0 E square or half 1/mu0 B square அப்படியே கேட்டா ரிமெம்பர் இட் இஸ் வாட்? எனர்ஜி டென்சிட்டி. நம்மள சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் எனர்ஜி பை வால்யூம். அதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இனி பாருங்க, அடுத்தது வந்து எனர்ஜி பை மாஸ். எனர்ஜி பை மாஸ், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். பாருங்க, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். ரிமெம்பர், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடையாது, பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல்னு சொல்லும் போதும் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லும் போது கவனிக்கணும், பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் மாஸ், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். அதே மாதிரி லேட்டன்ட் ஹீட். லேட்டன்ட் ஹீட் எது வரலாம்? லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வரலாம், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் வரலாம். இது எல்லாமே இதுதான். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் எல்லாமே இதுதான் சொல்லலாம், எனர்ஜி பர் மாஸ். இனி அடுத்த பாருங்க, எனர்ஜி பை சார்ஜ். Energy by charge is what? Very, very important quantity in electrostatics. Electric potential or voltage. V and the voltage. Energy by charge. Energy ml² t power -2. Charge is what? Ampere time. இனி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான another quantity தான் எனர்ஜி பை கரண்ட். எனர்ஜி பை கரண்ட் இஸ் வாட்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். 5B மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். எனர்ஜி பை கரண்ட், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அடுத்த பாருங்க, எனர்ஜி பை கரண்ட் ஸ்கொயர். இங்க பாருங்க, எனர்ஜி பை கரண்ட் ஸ்கொயர் தான். இது பவர் சிம்பிள் காட்டிருக்கு, இந்த பவர் தான் எனர்ஜி பை கரண்ட் ஸ்கொயர். தட் இஸ் செல்ஃப் இண்டக்டன்ஸ் L ஒரு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M. மறக்காதீங்க, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M அண்ட் செல்ஃப் இண்டக்டன்ஸ் L. எனர்ஜி தெரியும், கரண்ட் தெரியும், ஆம்பியர் ஸ்கொயர். அப்போ எனர்ஜி பை கரண்ட் ஸ்கொயர். அப்போ எனர்ஜி ml² t power -2 divided by ஆம்பியர் ஸ்கொயர் எடுத்தா எந்த கிடைக்கும்? யூ வில் ஈஸிலி கெட் வாட்? இண்டக்டன்ஸ் ஒரு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அது ஈஸி தானே. இனி பாரு, எனர்ஜி பை மாஸ் ஸ்கொயர். நம்ம எப்போதும் டைமென்ஷன்ஸ்ல கேட்குற கொஸ்டின் ആണ് யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்செப்ட். யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்செப்ட் ஈஸியா மெமரைஸ் பண்ணதுக்கு எனர்ஜி பை மாஸ் ஸ்கொயர். அது எது கிடைக்கும்? டைரக்டா G கிடைக்காது, G பை லெங்த் தான் கிடைக்கும். G பை லெங்த்.
universal gravitational constant by length, that is equal to energy by mass square. ഇനി பாருங்க, നമ്മൾ ഇതുവരേക്കും ഇൻഡക്ടൻസ് പഠിച്ചപ്പോൾ എപ്പടി എനർജി ബൈ കറണ്ട് സ്ക്വയർ തന്നെ എടുത്തത്. അത് ഇൻഡക്ടൻസിന് സിമിലർ ആയിട്ടുള്ള ഒരു എനർജി സ്റ്റോറിംഗ് ഡിവൈസ് ആയത് കപ്പാസിറ്റർ. ആ കപ്പാസിറ്റർ பாரு சார்ஜ் ஸ்கொயர் பை எனர்ஜி. അവിടെ எப்படி மேக்னெட்ஸ்ல எப்படி எனர்ஜி பை கரண்ட் ஸ்கொயர். ஆனா இங்க வரும்போது எப்படி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, எப்படி சார்ஜ் ஸ்கொயர் பை எனர்ஜி, தட் இஸ் ஈக்குவல் டு வாட், கப்பாசிட்டன்ஸ். கப்பாசிட்டன்ஸ் சி. அப்ப பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சில குவான்டிட்டிஸ் நம்ம இங்க பண்ணிருக்கு. half epsilon 0 e square or half 1 by mu naught e square எப்படி மெமரைஸ் பண்ணலாம்? எனர்ஜி டென்சிட்டி, எனர்ஜி பை வால்யூம். இனி பாரு, எனர்ஜி பை மாஸ் எடுத்து பாருங்க, எந்த கிடைக்குது? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ஆர் லேட்டன்ட் ஹீட். எனர்ஜி பை சார்ஜ் எடுத்து பாருங்க, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எனர்ஜி பை கரண்ட் எடுத்து பாருங்க, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். எனர்ஜி பை கரண்ட் ஸ்கொயர் எடுத்து பாருங்க, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஓர் செல்ஃப் இண்டக்டன்ஸ். இனி பாருங்க, இண்டக்டன்ஸ்னு சிமிலர் ஆன ஒரு டேர்ம் தான் எது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் டேர்ம் இஸ் வாட், கப்பாசிட்டன்ஸ். அந்த கப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸ் எழுதியப்ப எப்படி? எனர்ஜி பை கரண்ட் ஸ்கொயர். இந்த ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணுங்க, சார்ஜ் ஸ்கொயர் பை எனர்ஜி, சார்ஜ் ஸ்கொயர் பை எனர்ஜி, that is capacitance. And finally, energy by mass square, you are getting capital G by length, capital G by length. Okay, அப்ப force related and energy related. Now, இனி கொஞ்சம் ஒரு செகண்ட் gradient operation எப்போதும் கேட்குற ஒரு dimension ആണ്. What is the dimension of pressure gradient? What is the dimension of velocity gradient? What is the dimension of charge gradient? இந்த மாதிரி ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கலாம். இப்போ gradient நீ எங்க கேட்டாலும் what you have to do, you divide with what, length வச்சு அந்த quantity divide பண்ணியா போதும். For example, if they are asking velocity gradient, suppose velocity gradient ஒரு question கேட்டா என்ன பண்ணும்? velocity gradient, அப்ப velocity divided by, velocity is what, LT power minus 1 divided by length. gradient எப்ப கேட்டாலும் divide by length, you are getting what, T power minus 1. T power minus 1 யாருடைய dimension? You can remember that it is what, it is similar to frequency, it is angular frequency. இதெல்லாமே இதுதான் வரும், time power minus 1 தான் வரும். Therefore you can say that velocity gradient, frequency, omega இதெல்லாமே identical dimensions. அது மட்டுமல்ல, இங்க ஒரு important relation you can remember, capacitance gradient. Capacitance gradient means what? Capacitance by length, அതാണ് C by L, capacitance by length. You remember, it will get epsilon 0 permittivity வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி இண்டக்டன்ஸ், கப்பாசிட்டன்ஸ் சிமிலர் ஆയിട്ടുള്ള டேர்ம் தானே, மேக்னெட்டிக் டேர்ம் தான் எது? இண்டக்டர். இண்டக்டன்ஸ் பை லெங்த் எடுத்தா எது கிடைக்கும்? மியூ நாட் கிடைக்கும். அப்போ எப்சிலான் 0 மியூ 0 ஓகே, இனி ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். இண்டக்டன்ஸ் ஈஸியாக கிடைக்கும். எப்படி? எனர்ஜி பை கரண்ட் ஸ்கொயர். அந்த இண்டக்டன்ஸ் டிவைடட் பை லெங்த் எடுத்தா என்ன கிடைக்கும்? மியூ 0. அதே மாதிரி சார்ஜ் ஸ்கொயர் பை எனர்ஜி எடுத்தா எது கிடைக்கும்? கப்பாசிட்டன்ஸ் பை லெங்த் எடுக்கும் போது என்ன கிடைக்குது? யூ வில் கெட் வாட், எப்சிலான் 0. Epsilon 0 mu 0, you can easily memorize. Capacitance gradient is epsilon 0 and inductance gradient is what, mu 0. மறக்காதீங்க, it is very useful. Okay, இப்போ பாருங்க, எசென்ஷியலா படிக்க வேண்டியது சொல்லியாச்சு. ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி, சார்ஜ், ஓகே, ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி, அது ஈஸியா மெமரைஸ் ஆகும். இனி ஃபோர்ஸ் ரிலேட்டட் ஒரு செட் படிச்சது, எனர்ஜி ரிலேட்டட் ஒரு செட் ஆஃப் கனெக்ஷன்ஸ் படிச்சது, அதுக்கப்புறம் கிரேடியன்ட், ஓகே, கப்பாசிட்டன்ஸ் கிரேடியன்ட் அண்ட் இண்டக்டன்ஸ் கிரேடியன்ட். ஓகேவா? இனி நம்ம படிக்க வேண்டியது கொஞ்சம் ஸ்பெஷல் ரிலேஷன்ஸ் இன் பிசிக்ஸ் படிச்சு வச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் ஆர் த ஸ்பெஷல் ரிலேஷன்ஸ்? ஒன் இஸ் ரூட் ஆஃப் எப்சிலான் 0 மியூ 0, 1 by root of epsilon 0 mu 0 equal to velocity of light. அதனால் இதுல டைமென்ஷன் எடுத்தால் எது வரும்? LT power minus 1. அடுத்தது RC. What is that R? R is resistance, C is capacitance, RC equal to what? Dimensionally it is equal to time. அதே மாதிரி L by R. What is that L? L is inductance and R is resistance. L by R is also, you can say that, time. அதே மாதிரி அடுத்த ரிலேஷன், you can say that what? Root of LC, and root of LC also, you can say that it is equal to dimensionally time. இது கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபார்முலா, you can memorize. ஸ்பெஷல் ஃபார்முலா கூட படிச்சு வச்சா இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வரும்போது ஈஸியா ஞாபகத்தில் வைக்கலாம், ரைட்? இனி கடைசியா ஐடென்டிக்கல் டைமென்ஷன். அதாவது which are the quantities are having same dimensions. அது common set of quantities you have to memorize. Identical dimension பாருங்க, angle, strain, refractive index, Poisson's ratio, coefficient of friction. இதெல்லாம் எது கிடையாது? No dimension. இதெல்லாம் dimensionless quantities. They are dimensionless.
they are dimensionless. Okay, dimensionless quantities. அதே மாதிரி work, torque, energy, identical dimension. Pressure, stress, modulus of elasticity, they are having identical dimension. Surface tension, spring constant, identical dimension. What will be the dimension? Force by length. Gravitational potential and latent heat, எப்படி எழுதாம்? Energy by mass. Angular momentum and Planck's constant, small h, இதுவும் same dimension. இந்த angular momentum நமக்கு எப்படி மெமரைஸ் பண்ணலாம்? Angular momentum formula, we know that mvr, mass into velocity into distance. அது வச்சுட்டு ஈஸி ஆயிட்டு we can relate to that Planck's constant. ஓகேவா? அப்போ பாருங்க எப்படின்னு பாரு. அப்போ ஃபண்டமெண்டலா நம்ம எசென்ஷியலா படிச்சு வைக்க வேண்டது ஓகே வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், ஃபோர்ஸ், எனர்ஜி, எலக்ட்ரிக் சார்ஜ், அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் ரிலேட்டட் கொஞ்சம் ரிலேஷன்ஸ், அதுக்கப்புறம் எனர்ஜி ரிலேட்டட் கொஞ்சம் ரிலேஷன்ஸ், தென் கிரேடியன்ட் ஆப்ரேஷன் என்னது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபார்முலா. இவ்வளோ செட்டு நீங்கள் மெமரைஸ் பண்ணுங்க. ஐடென்டிக்கல் டைமென்ஷன்ஸ் கூட படிச்சு வச்சா நமக்கு டைமென்ஷன் ரிலேட்டட் கொஸ்டின், ஃபைண்ட் த டைமென்ஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் விச் வில் மேட்ச், அந்த மாதிரி எந்த கொஸ்டினும் நீட் லெவலில் கேட்கும்போது ஈஸியாக பண்ணலாம், நோ டவுட். ஓகே, அப்போ அது எப்படி நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஃபைண்ட் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் GH by RC. அப்போ நம்மளுக்கு ஜியும் ஹெச்சும் ஆரும் சியும் இப்படி மாட்டி மாட்டி போட்டு தான் பண்ணுமா? அப்படி பண்ண தேவையில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஜி எடுക്കാം. ஜீர டைமென்ஷன் எப்படி மெமரைஸ் பண்ணலாம்? ஜீர டைமென்ஷன் எனர்ஜி பை மாஸ் ஸ்கொயர். வி நோ தட் ஜி பை லெங்த் இஸ் வாட்? எனர்ஜி பை மாஸ் ஸ்கொயர். அப்படி ஒரு ரிலேஷன், எனர்ஜி பை மாஸ் ஸ்கொயர். அப்போ ஈஸி ஆயிட்டு ஜி டைமென்ஷன் எழுதாம். எப்படி எழுதாம்? எனர்ஜி பை மாஸ் ஸ்கொயர் இன்டு லெங்த். அப்போ இனி பாரு டைமென்ஷன் போடலாம். எனர்ஜி இஸ் வாட்? ml ஸ்கொயர் டி பவர் -2 மாஸ் ஸ்கொயர் இன்டு லெங்த். பாருங்க எவ்வளோ வருது? mm கட் ஆகுது, m பவர் -1, you are getting L cube and T power -2. So G the dimension you are getting are energy by mass square. Okay, energy by mass. G கிடைச்சது. H நமக்கு எப்படி எழுதாம்? H is Planck's constant. It is equal to angular momentum. Therefore mass into velocity, L T power -1 into length. Therefore you are getting ml square T power -1. That you are getting what? H. இனி பாரு RC நமக்கு ஏற்கனவே தெரியும். RC is equal to what? Time. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணியா எப்படி வரும்? GH by RC. அப்போ ஜீர டைமென்ஷன் பாருங்க, m பவர் -1 L cube T பவர் -2 டிவைடட் into H. H is what? ml square T பவர் -1 divided by RC. RC is what? Time. இதை அரேஞ்ச் பண்ணும்போது எப்படி வருது? நான் இங்கே ஒரு டைமென்ஷன் கூட மெமரைஸ் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி தான் எழுதியிருக்கு. அரேஞ்ச் பண்ணும்போது எப்படி வருது? m பவர் -1 m பவர் -1 0 ஆகுது. L ஸ்கொயர் L கியூப் L பவர் 5 வருது. T பவர் -2 T பவர் -3 and T பவர் -4 அது வருது. பாருங்க L பவர் 5 T பவர் -4. அப்போ ஆன்சர் கால்குலேஷன் ஏதாச்சும் செக் பண்ணுங்க. பவர்ஸ் எல்லாம் கால்குலேஷன் ஃபாஸ்ட்டாக நான் பண்ணியிருக்கு. அப்போ அதனால கரெக்டாக பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க. ஓகே, ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஓகே, find the dimension of magnetic flux by resistance. அடுத்த கொஸ்டின். ஓகே, find the dimension of magnetic flux by resistance. ஓகே, magnetic flux is 5 by divided by resistance. ஓகே, அப்போ இது வந்து ஏது வரும்? magnetic flux by resistance is charge. இது எங்க படிக்குது? நம்ம ஆக்சுவலி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சாப்டர்ல படிக்குது. சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இன்டியூஸ்டு சார்ஜ். அப்போ அந்த ரிலேஷன் ஞாபகத்தில் வச்சா நமக்கு டைரக்டா இது போடலாம். அப்போ எல்லா கொஸ்டினும் இந்த மாதிரி டைரக்ட் போட்டு தான் பண்ணணும்னு இல்லை. டைமென்ஷன் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் லாஜிக்கல் தான். அந்த கனெக்ஷன்ஸ் எப்படின்னு தான் நம்ம பார்த்து வைக்கணும். அந்த கனெக்ஷன்ஸ் எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணலாம் தான் சொல்லியது. ஓகே, அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ் இஸ் வாட்? சார்ஜ். அப்போ இந்த சார்ஜோட டைமென்ஷன் எப்படி எழுதாம்? சார்ஜ் இஸ் வாட்? ஆம்பியர் டைம். ஆன்சர் முடிஞ்சது, ஒரு ஸ்டெப்லேயே முடிஞ்சது. பாருங்க, we are discussing only how to deal with dimensions. ஓகே, இப்போ பாருங்க, வாட் இஸ் பிசிக்கல் குவான்டிட்டி? பிசிக்கல் குவான்டிட்டி ரெண்டு விதமா இருக்கு, ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்ட். எஸ்ஐ சிஸ்டத்துல 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டைமென்ஷன்? இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வச்சு எழுதும்போது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட பவரா வருந்த நம்பர் தான் we are calling dimensions. அதுக்கப்புறம் என்ன பார்த்தாச்சு? ஹவு டு மெமரைஸ் டைமென்ஷன். அதுதான் நமக்கு ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ எசென்ஷியல் டைமென்ஷன்ஸ் ஒரு செட் இருக்கு. வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், ஃபோர்ஸ், எனர்ஜி, சார்ஜ். இனி ஃபோர்ஸ் ரிலேட்டட் கொஞ்சம் ரிலேஷன்ஸ் அண்ட் எனர்ஜி ரிலேட்டட் கொஞ்சம் ரிலேஷன்ஸ். அதுக்கப்புறம் கிரேடியன்ட் ஆப்ரேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கப்பாசிட்டன்ஸ் கிரேடியன்ட் இஸ் வாட்? எப்சிலான் 0. இண்டக்டன்ஸ் கிரேடியன்ட் இஸ் வாட்? மியூ 0. வாட் இஸ் கிரேடியன்ட்? டிவிஷன் பை லெங்த். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபார்முலா, அந்த ஸ்பெஷல் ஃபார்முலா கூட படிச்சு வச்சா ஈஸி தான். லாஸ்ட் ஏது? ஐடென்டிக்கல் டைமென்ஷன் வருது செட் ஆஃப் குவான்டிட்டி. ஓகேவா? அதுக்கப்புறம்
few examples. ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி. டைமென்ஷன்ஸ் முடிஞ்சது, நீட் டைமென்ஷன்ஸ் முடிஞ்சது. உண்மையிலே சீரியஸ்லி ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள எல்லாமே முடிஞ்சது, ரைட்? அவ்வளோதான். தேங்க்யூ. அப்போ இனி வந்து இதில் நமக்கு நெக்ஸ்ட் டைமென்ஷனல் ஹோமோஜினிட்டி பிரின்சிபிள் தான் படிக்கணும். இதே மாதிரி ரிவிஷன் செக்லிஸ்ட் வந்துட்டே இருக்கும். ஸ்டே டியூன்டு வித் அவர் சேனல் அண்ட் பி பார்ட் வித் அஸ். அண்ட் நல்லா முயற்சி எடுங்க. நீட் 2024க்காக முயற்சி எடுங்க. வி ஆர் ஆல்வேஸ் வித் யூ. தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.